Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. So you never miss any new updates cause whenever we upload new video. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜ் அப்புறம் பிஎன்ஜி டெக்ஸ்ட் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது தெரியலனா அதுக்காக ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டெம்ப்ளேட் டவுன்லோட் ஆகும், எந்த எரரும் காமிக்காது. ஓகே, டவுன்லோட் பண்ணுறதுக்கு க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் எப்படி லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா லோட் ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போயிட்டு டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறது, அப்புறம் டெக்ஸ்ட்லாம் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ கடைசி வரையும் பாருங்கள். இப்போது நான் டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் தான் இப்போது பேக்ரவுண்ட் இமேஜ் பிஎன்ஜி எல்லாமே செட் பண்ண அப்புறம் ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டர் இமேஜ் தான் செட் பண்ண போகிறோம். ஸோ கம்போசிஷன் 1க்கு மேலே இருக்கிற அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரலில் போய்ட்டு விசிபிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ளேட் பார் வந்து எனேபிள் ஆகிடும். அடுத்து அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டம் இமேஜ் கொடுத்து பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் பேக்ரவுண்ட் வைக்க போகிற அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது செலக்ட் பண்ணுற இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேக்ரவுண்ட் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் தான் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு அதாவது பாருக்கு கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு இமேஜ் பார்ட்டிகளை செலக்ட் பண்ணிவிட்டு அப்பியரன்ஸ் போயிட்டு அதில் கஸ்டம் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதில் பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் என்ன பார்ட்டிகல் செலக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பார்ட்டிகளை போய்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது செலக்ட் பண்ணுற பார்ட்டிகல் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பார்ட்டிகல் தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ஹார்ட் பார்ட்டிகல் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போது நீங்கள் பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ஃப்ளோ ஆகும்னா பீட்டுக்கு தகுந்த போல் ஸ்பீடாக ஃப்ளோ ஆகும். நீங்கள் சாங் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம். ஓகே, இப்போது பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வாங்க, ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு மேலே லாஸ்ட்டாக இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு மேலே ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அதான் பிஎன்ஜி டெக்ஸ்ட்டு. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இமேஜ் போயிட்டு இமேஜ் போங்க, அதில் கஸ்டம் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண போகிறீங்களோ பிஎன்ஜி டெக்ஸ்ட்டு, ஸோ அந்த பிஎன்ஜி டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போது பிஎன்ஜி டெக்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டேன், மேன்னஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கார்னரில் இருக்கும், டாப் கார்னரில். ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் கரெக்டான பொசிஷன். அப்போது தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணக்குள்ளே பார்டருக்குள்ளே அந்த இமேஜ் வந்து கரெக்டாக செட் ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து நீங்கள் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்ல, நான் ஆல்ரெடி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் டெம்ப்ளேட். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக கம்போசிஷன் 1ல் லாஸ்ட்டாக இருக்கிற டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதான் வந்து டியூப் டெக் தமிழ் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு மைல்டாக தெரியும், அந்த பாய் உட்காந்துருக்கிற அந்த இடத்துக்கிட்ட இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட் தான் இது. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட சேனல் நேம் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா மைல்டாக இருக்குது. அது எப்படி டார்க்காக தெரிய வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலரை செலக்ட் பண்ணுங்கள். கலரில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. செகண்டாக இருக்கிற அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் போகிற ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் உங்களுக்கு டார்க்காக வந்து டியூப் டெக் தமிழ் அப்படின்னு சொல்லி தெரியுது. இதே போல் தான் உங்கள் சேனல் நேமும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டார்க்காக தெரியணும்னாலும் டார்க்காக வச்சுக்கோங்க, இல்லை மைல்டாக வேணாலும் மைல்டாக வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பார்டர், அதாவது இந்த டெம்ப்ளேட்டில் ஒரு பார்ட்டிகல் வந்து நான் எனேபிள் பண்ணலை. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டிகளை செலக்ட் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 1ல் விசிபிள் கொடுத்தீங்கன்னா கீழே பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்டிகல் வந்து ஃப்ளோ ஆகுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த பார்ட்டிகல் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம இந்த டெம்ப்ளேட்டை வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, என்ன சைஸ் கொடுக்கறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எக்ஸ்போர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பென்சில் ஐக்கான் பக்கத்தில் இருக்கிற எக்ஸ்போர்ட் டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரீசெட்டில் போயிட்டு
எந்த சைஸும் கொடுக்காதீங்க. கொடுக்காம வீடியோ வித் வீடியோ ஹைட் அப்படின்ற அந்த இடத்துல போய்ட்டு நீங்களே டைப் பண்ணுங்கள் 1080 இதான் இன்ஸ்டாகிராம் வீடியோ சைஸு. நான் டைப் பண்ணுற இதே நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க சைஸை. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். எந்த எரரும் காமிக்காது, ஸ்பீடாகவே எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்களோட டவுட் வந்து அங்கேயும் கேட்கலாம். இந்த டெம்ப்ளேட் மட்டும் இல்லை, ஆல்ரெடி போட்ட எந்த வீடியோவில் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம்.